டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். என் பேர் சந்திரகலா ஃப்ரம் திருத்தணி. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கேம்ப் நடக்குது, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சுட்டு இப்போ எந்த காலேஜ் சேரணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. போதுமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படியே ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்தா கடைசியாக கவுன்சிலிங் டேட்டும் முடிஞ்சிடும். காலேஜ் இந்த வருஷம் சேரலாமா அடுத்த வருஷம் சேரலாமா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு யார் கொடுப்பாங்க? வீட்டில் பேரண்ட்ஸ் பாதி பேர் வீட்டில் படிச்சிருப்பாங்க, பாதி பேர் இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் பெருசாக தெரியாது காலேஜஸ் பற்றியெல்லாம். ஸோ எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுன்றதுக்காக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த கேம்ப் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கேம்ப்ல இப்போ எங்களுக்கு எந்த காலேஜ்னும் சேரணும்னு தெரியாமல் இருந்திருக்கோம். பட் ஒவ்வொரு காலேஜுமே ஏறி இறங்கி இருந்தால் எங்களுக்கு போதுமான இது கிடைச்சிருக்காது, டீட்டெயில்ஸ்லாம். இங்கே வந்ததுனால ஒரு காலேஜ் மட்டும் இல்லை, நிறைய காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லாமே நாங்கள் இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இங்கே வந்தது. ஒருவேளை இங்கே அதிகமாக ஃபீஸ் இருந்தாலும் அதை கம்மி பண்ணி லோ பட்ஜெட்டில் சீட் வாங்கி தராங்க. வணக்கம், என்னுடைய பெயர் யோகேஸ்வரி. திருத்தணி பக்கத்தில் இருக்கிற கேஜி கண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ நான் எங்கள் பள்ளியிலேருந்து ஒரு 10 மாணவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க பெற்றோர்கள் யாருமே படிக்காதவங்க தான். இருந்தாலும் எந்த காலேஜுக்கு போகணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், நம்ம பொண்ணுக்கு எந்த காலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாமல் இருந்தாங்க. எங்கள் தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேம்ப் நடக்குதுமா, அங்கே நிறைய பேர் வருவாங்க, அப்போ நம்ம பசங்களுக்கு ஏற்ற காலேஜஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. அதில் எங்கள் பள்ளியிலேருந்து 3 மாணவிகள் அம்பத்தூர் மகளிர் ITIயில் சீட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் செவ்வாப்பேட்டை பாலிடெக்னிக் காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் 2 பேருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஒரு பிரைவேட் காலேஜில் 32,000 ஃபீஸ் கட்டி சேர்றதா முடிவு பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் வெறும் 2,500 ரூபாய் ஃபீஸில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கே கிடைக்குதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கான சரியான கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. நானும் அந்த மாணவர்களோட அப்பா கிட்ட பேசி அந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. 10 பேர் வந்திருந்தாங்க எங்கள் பள்ளியிலேருந்து. 8 பேருக்கு சரியான வழிகாட்டு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இது அவங்க அப்பா அம்மாவால மாணவர்களை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரே நாள்ல வேலை முடிஞ்சது. வீடு தேடி படிப்பு கிடைச்சது, வீடு தேடி கல்லூரி வந்தது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. மகிழ்ச்சி. ரொம்ப பயனுள்ள விஷயம். இப்போ நானுமே கூட என் பையனுக்கு லோனுக்காக 2 மாசம் அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங்க்கு லோன் கிடைச்சது. ஆனா இவங்க பேரண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பேங்க்ல போயிட்டு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி லோன் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அலைய வைக்கிறத வச்சு படிப்பும் வேணாம் லோனும் வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா இங்க அவங்க கேட்கிற கோர்ஸ், கேட்கிற காலேஜ் லோனோட அரேஞ்ச் பண்ணி தராங்கன்றது போது கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களோட உயர்கல்வி அனைவரும் சேரணும், 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதன்படி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம பல்வேறு முயற்சிகளை நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் மற்ற பள்ளிகளில் படுத்த மாணவியர்களுக்கு உயர்கல்வியில் சேர்றதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ஒரு தனி கண்ட்ரோல் ரூம் நம்ம மாவட்ட ஆட்சியரகத்தில் ஒரு மாதமாக ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாவட்ட கண்ட்ரோல் ரூம்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி நம்ம செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த மாணவர்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணி அவங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவையா, எந்த மாதிரி கோர்ஸ் சேரணும் அப்படிங்கிறதுக்கான கெரியர் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. அது போக இப்போ சில இடங்களில் இப்போ மாணவர்கள் அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கணும்னு நினச்சி அவங்களால படிக்க முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு வேறு காலேஜஸில் அட்மிஷன் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளோட பல்வேறு இடங்களில் வந்திருக்கனால இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு குறைதீர்வு கூட்டம், ஒரு மாணவர்களுக்கான ஒரு GDP நம்ம இங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் முதன்முறையாக இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இதுல மொத்தம் நம்ம டார்கெட் பண்ணது ஒரு 209 குழந்தைகள். அவங்க எல்லாருமே வல்னரபிள் சைல்டுன்னு சொல்றோம். அவங்களுக்கு 2 பெற்றோர்களும் இல்லாமல் இருந்தாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஒரு நபர் அவங்க வீட்டில் அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்கிறது, இல்லை வறிய சூழ்நிலை காலமாக அவங்களால கல்லூரிகளில் இடம் வாங்கியும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளோட ஒரு 209 குழந்தைகளை நம்ம செலக்ட் பண்ணோம். பட் அதை விட அதிகமாக இன்னைக்கு ஒரு 250 மாணவர்கள் நம்மளோட அந்த ஸ்டூடெண்ட் GDPயில் கலந்துருக்கிறாங்க. இவங்களோட மேஜர் கோரிக்கை பார்த்தோம்னா
ஃபீஸ் ரிடக்ஷன் கேட்குறாங்க, சில நேரம் வந்து சில காலேஜஸில் அட்மிஷன்ஸ் கேட்குறாங்க. நம்ம இந்த 250 குழந்தைகளில் ஒரு 50 குழந்தைகளுக்கு இன்னைக்கு டைரக்ட் அட்மிஷன். இன்னைக்கு நம்மளுக்கு பல்வேறு காலேஜில் இருந்தும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம பிரைவேட் காலேஜும் சரி, நம்மளோட ஐடிஐஸ், நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ்லேருந்தும் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 50 குழந்தைகளுக்கு நம்ம ஒரு 4-5 கல்லூரிகளில் ஸ்பாட் அட்மிஷன் கொடுத்து அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அட்மிஷன் போட்டு அவங்க எல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டரே வாங்கிட்டு போயிட்டாங்க. மீத குழந்தைகள் அவங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஓவராலாக கோலாபரேட் பண்ணிட்டு அந்தந்த கல்லூரி நிர்வாகிகள்கிட்ட பேச போகிறோம். அப்புறம் வந்து நம்மளோட தன்னார்வலர்கள் சிஎஸ்ஆர் மூலியமா அவங்க ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறதையும் நம்ம பேசி இவங்களுக்கு மேக்ஸிமம் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். அது போக அவங்க வந்து இப்போ சில மாணவர்கள் வந்து அவங்களுக்கான சேர்க்கைக்கான சான்றிதழ்கள், இப்போ வந்து பள்ளி மாற்று சான்றிதழாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சான்றிதழ்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் நம்ம இன்னைக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான அனைத்து கவுண்டரையும் வருவாய்த்துறை மூலமா செயல்படுத்தும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.